கடை என்னாச்சு? டோபி, நான் உங்களை தான் நினைச்சு வருத்தப்பட்டேன். இதுக்கெல்லாம் Who's he? What? At least he still got his sense of humor. No, seriously, who is he? Toby, what happened to Rockporium? What happened to all the color? Are you trying to mess with me? You don't remember how the darkness took over? 4 months ago. Guys, something's happened. The world as we know it has changed. 4 months ago is when I first came to Briarwood. We became என்னமோ குழப்பம் நடக்குது. Hey guys, உங்களுக்கு சத்தம் கேக்குதா? எனக்கு மியூசிக் கேக்குது. இது ரொம்ப மோசமான சத்தமா இருந்தாலும் நான் இந்த பேண்ட கேட்டுதான். என்ன உளறாங்க? பேண்ட் மியூசிக்கா? டோபி, யார் பேண்ட பத்தி சொல்ற? ஏன் இப்படி பண்ற? என்னத்துக்கு உடச்ச? வாங்க ரேஞ்சரா மாறலாம். நம்ம மோஃபஸ் முதல்ல ரூட் கோர்ட்டு போயிடலாம். என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பவர் இல்லாத அந்த பவர் ரேஞ்சர்ஸோட உலகம் இப்ப நம்ம கட்டுப்பாட்டுல. ரேஞ்சர்ஸோட மெமரியை தவிர எல்லார் மெமரியும் நாம இப்ப அழிச்சாச்சு. ஏன்னா ரேஞ்சர்ஸ் என்ன இழந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும்ல. I'm a genius. No. No. இங்க என்ன நடந்திருக்கும்? ஒரே குழப்பமா இருக்கு. இங்க இருந்து போயிடுங்க. இது என் வீடு. இங்க இருந்து போயிடுங்க. போ, சொல்றல போ. உஜனா, நாங்க யாரும் தெரியலையா? எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் கத்து கொடுத்தீங்க. நாங்க தான் பவர் ரேஞ்சர்ஸ். நாங்க தான் மிஸ்டிக் ஃபோர்ஸ். போய் சொல்லாதீங்க. அவங்கள நம்பி நாங்க ஏமாந்து போயிட்டோம். நம்பிக்கையோட காத்திருந்தோம். ஆனா அவங்க வரவே இல்ல. தீய சக்தி தான் வந்தது. அதை தவிர வேற யாரும் இங்க வரல. இங்கதான் இருக்கீங்களா? உங்களை நான் எங்களை தேட தெரியுமா? யார் நீங்க? எங்களை என்ன பண்ண போறீங்க? கிளேர், நாங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல. உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? நீங்க எல்லாரும் ஈவில சேர்ந்தவங்க தானே? இல்ல, நான் அவங்கள ஒருத்தன் இல்ல. நாங்க யாருமே அப்படி இல்ல. முதல்ல நம்பு, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். கிளேர், அவ சொல்றது உண்மை. தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு சொல்ல. பிரையர்வுட்டுக்கு என்னாச்சு? ரூட் கோர்ட்க்கு என்னாச்சு? உனக்கும் உடானாவுக்கும் என்னாச்சு? என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா? இனி இந்த உலகத்துல நல்ல மேஜிக்கே கிடையாது. நல்லா யோசிச்சு பாரு. நம்ம ஜெஞ்சி இழந்தோம். இப்ப நம்ம பவர் ரேஞ்சர்ஸ் இல்ல. நம்ம கிட்ட எந்த மேஜிக்கும் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இனிமே நல்ல மேஜிக்கா இல்லைன்னு வேற சொல்றாங்க. இந்த நிலைமையில இருந்து நாம எப்படி விடுபட போறோம்னே தெரியல. நான் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நாங்க பேசுவோம், ஆனா உங்ககிட்ட இல்ல. நீ என்ன நம்புறல? உன்ன மாதிரி நானும் சண்டை போட நினைக்கிறேன். நம்ம கிட்ட மேஜிக் பவரும் இல்ல. அமைதியா இரு. இந்தாங்க. இந்த உலகமே சுத்தமா மாறிடுச்சு. என்ன நடந்ததுன்னு நீங்க முதல்ல சொல்லுங்க. எங்களுக்கும் இந்த உலகம் மாறி இருக்குன்னு மட்டும் தான் தெரியுது. முதல்ல சோலாரஸ் நைட் ஜீனி எழுதாரு. அதுக்கு அந்த புல்டாக்கும் எடியும் தான் காரணம். புரியுது. உங்க நைட் ஜீனியை இழந்துட்டா. அந்த இம்பீரியஸ் ஜீனி கிட்ட வர வாங்கி உங்க பவர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த புல்டாக் என்ன பண்ண முடியும்? அந்த எடி அவங்க பேரு 550 விலோ. அவங்க இம்பீரியஸ்க்காக வேலை பார்க்கறாங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் எதிரிகள் தான். என்னது? கொஞ்சம் நம்புற மாதிரி சொல்றியா?
நீயும் இந்த மம்மியும் எங்களை அழிக்கிறதுக்கு பல மாசமா ட்ரை பண்ணிருக்கீங்க. இப்போ எங்களை அட்டாக் பண்ண வந்தோம் உனக்கு எனிமின்னு சொல்றீங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். அவங்க மாஸ்டரை அழிக்கணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. அப்படி நடந்தா இன்னும் மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். சோ உனக்கு டார்க்னஸ் இந்த உலகத்தை ஆளணும். ஆனா உன்னாலேயே இப்ப அது முடியலன்னு வருத்தப்படுறேன். நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசு. இந்த உலகத்துல யாராலையும் அழிக்க முடியாத சில விஷயங்களும் இருக்கு. அந்த தீய சக்தியை எதிர்த்து நான் போராடுறேன். உண்மை என்னன்னா என்கிட்டயும் இப்ப மேஜிக்கல் பவர்ஸ் இல்ல. ஆனா உங்க பவர்ஸ் கிடைக்க என்னால உதவி செய்ய முடியும். அந்த 550 விலோ உங்க முன்னாடி நிறுத்த முடியும். இவன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு இதை வேற கேட்டுட்டு இருக்கீங்க. இல்ல ஒரு நிமிஷம் நில்லுனே. நம்ம கிட்ட இப்ப வேற சாய்ஸும் இல்ல. இதை விட்டு எப்படி வெளியே போறதுன்னு தெரியாம இருக்கும். அட்லீஸ்ட் கோரா கூட போனா சண்டை போட ஒரு சான்ஸ் ஆஃப் இருக்கு. நீங்க ட்ரிபியூனல் ஆஃப் மேஜிக் போய் கொடுத்த வரத்தை ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். வேற வழியே இல்ல. நீங்க அங்கதான் எங்களை கூட்டிட்டு போறீங்களா? அந்த இடத்துக்கு இங்க இருந்து ரொம்ப தூரம் போகணும். மேஜிக் பவர்ஸ் உங்க கைக்கு வர எவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கு தெரியும். நீங்க இப்ப போக வேண்டியது இவன் கூட தான். ஓ ஃபயர் ஹார்ட். அதுக்கு நம்ம யாருன்னே தெரியல. குட்டில இருந்து நம்ம தானே பாத்துக்கிட்டோம். இது அது இல்ல. எங்க கண்டுபிடிச்சது நீங்க இல்ல, நான் தான். இத வளர்த்தது நான் தான். இது என்னோட டிராக். நோ டிராக். இப்ப நீங்க தைரியமா போகலாம். தேங்க்ஸ். நேர்மையா நடந்துட்டங்க. கம் ஆன் ஃப்ரெண்ட். அருமையான காட்சி. இவங்களை பத்தி தான் நீ என்கிட்ட சொன்னியா? ஆமா, இதோட உனக்கும் எனக்கும் இருந்த ஒப்பந்தம் முடிஞ்சது. பாய். இவன் பாயா கேளா? சான்ஸ் இல்ல. சரியான அட்வென்ச்சர். அப்படியா? நாம எங்க போறோம்னே நமக்கு தெரியல. ஆனா போற வரைக்கும் குழப்பம் தான். நாம திரும்பி வருவோம்னு கூட தெரியாது இல்ல? ஆமா. கொஞ்சம் சைலண்டா வரியா? அவன் பின்னாடியே வரா. எங்க போறீங்க? காணோம். அங்கதான் போணுமா அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டங்க. தேங்க்ஸ் பயஹத். இப்ப எந்த இடத்துல நாம இருக்கோம்? காய்ஸ், இப்ப நம்ம எங்க இருக்கோம், இது என்ன இடம்னு கூட எனக்கு சரியா தெரியல. வரும்போது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குன்னு சொன்னேன். ஆனா நாம பேசாம பிரையர்வுட்டுக்கே திரும்ப போயிடலாமா? அதை இந்த காதுல சொல்லிருக்கலாம். நீங்க ஏதாவது அடையாளம் இருந்தா கூட பரவாயில்ல. ஆமா, எக்ஸாம்பிளுக்கு முயலுக்கு 3 கால் இருக்கு, 4வது கால் இருக்கான்னு. நம்ம கரெக்டான ரூட்ல தான் போறோம்னு தெரிஞ்சா கூட ஓகே. நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இவன் நான் பாத்துக்கிறேன். ஹாய், நான் ஜாண்டா. நாங்க ஒரு டிராகனால இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கோம். நாங்க ட்ரைபியூனல் ஆஃப் மேஜிக்கை தேடி வந்திருக்கோம். ட்ரைபியூனல் ஆஃப் மேஜிக்கா? ஆமா. அப்போ நீங்க சரியா தான் போயிட்டு இருக்கீங்க. சந்தோஷம். ரூல் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாங்க போலாம். நீங்க அங்க போகணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா நீங்க போறதுக்கு முன்னாடி எங்களை ஜெயிச்சாகணும். அப்போதான் அனுமதி போகும். அப்படின்னா வாங்க ஒரு கை பார்த்து.
ஜெயிச்சிருக்கீங்க. இதை யோசிச்சு பயன்படுத்துங்க. அவன் எதுக்கு அந்த சாவியை கொடுத்தான்? உன் வாயை பூட்டுறதுக்கு. ஒருவேளை இது ஏதாவது ஒரு கோட்டையோட சாவியா இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு பெரிய கதவோட தான் இருக்கும். கரெக்டா? வித்தியாசமா இருக்கு. இந்த கதவு மட்டும் இருக்கு, கோட்டையை காணோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யாருமே இல்லாத இடத்துல இந்த 2 கதவு எதுக்கு இருக்கு? இது வழியா போனா எங்க போய் சேருவோம்? அதையும் பார்க்கலாம். ரொம்ப லேட் ஆகுது. பாருங்க, நம்ம இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். டோபிக்கு நம்ம ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன். சரி, இப்ப எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு நிமிஷம். இந்த மாதிரி சொல்றது சரியா தப்பான்னு தெரியல, பட் நான் சொல்லி ஆகணும். நம்ம தேடி வந்த பிரச்சனைக்கு தீர்வு இது கிடையாது. சோ நம்ம இங்க போறது சேஃப் இல்லைன்னு எனக்கு தோணுது. என்னாச்சு உனக்கு மாதிரி? ஏன் இப்படி திடீர்னு வளர்ற? Guys, Tribunal of Magic நம்ம வீட்டுக்கு போறதுக்கு ஒரு வழியை கொடுத்திருக்கு. ப்ளீஸ் அதை யூஸ் பண்ணி போலாம். உள்ள போக கூடாது. Tribunal of Magic கண்டுபிடிச்சு மேஜிக்கை ரிவர்ஸ் பண்ணணும். நாம பயந்து போய் வீட்டுக்கு போயிடக்கூடாது. அது பெரிய தப்பாயிடும். நிலைமையை நார்மலா மாத்த வேண்டியது நம்ம பொறுப்பு. எல்லாரோட வாழ்க்கையை மேஜிக்கை வச்சு நம்ம காப்பாத்தி ஆகணும். நெக்ஸ்ட் சொல்றது ரொம்பவே கரெக்ட். ஈஸியான வழியை யூஸ் பண்றதுக்கு நம்ம ஒன்றும் சாதாரண ஆளுங்க இல்ல. ஓகே. சூப்பர். வீட்டுக்கு போறதுக்கு இருந்த ஒரே ஒரு வழியும் போச்சா? இதை நான் திறக்கிறேன். இதுக்குள்ள போய் நம்ம நிலைமை மோசமாயிட்டா? பரவாயில்ல, உள்ள போய் பார்க்கலாம். உள்ளவா எஸ்கேப் பண்ண. இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? டிராவிலியன் மேஜிக் ஆஃப் வேர்ல்டுக்குள்ள வர்ற முதல் ஆள் நீங்க தான். 3 நூற்றாண்டுகளா இங்க யாருமே வரல. நீங்க எங்க நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க. உங்க நேரத்தையும் தான். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் இவங்க வந்திருக்காங்க. உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க. நான் தான் ஜாண்டா. போதும், நாங்க பேரை பத்தி கவலைப்படுறது இல்ல. இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இவங்க கூட நீயே பேசுற நிக். அது வந்து ஒரு வரத்தை ரிவர்ஸ் ஆக்கணும். இம்பீரியஸ்னு ஒருத்தன் ஜீனி கிட்ட வரத்தை வாங்கி உலகத்தையே அழிக்க பார்த்துட்டு இருக்கான். பவர் ரேஞ்சர்ஸோட பவர் அவன் கைக்கு போயிடணுங்கிறதா அவன் கேட்ட வரான். நீங்க தான் பவர் ரேஞ்சர்ஸா? ஆமா, நான் எல்லோ, இவரு ரெட், இவங்க திரும்பி போங்க. எங்களால உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. உங்களால ஜீனியோட மந்திரத்தை ரிவர்ஸ் பண்ண முடியுமா முடியாதா? எங்களால முடியும். ஆனா நாங்க பண்ண மாட்டோம். போங்க. இங்க என்னதான் நடக்குது? நில்லுங்க. எதுக்காக அந்த வரத்தை ரிவர்ஸ் ஆக்கணும்னு நீங்க கேக்குறீங்க? ஏன்னா எங்க மேஜிக் எங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு. இப்போ டார்க் மேஜிக் தான் உலகத்தை ஆண்டுகிட்டு. அப்போ உங்க உலகத்துல இன்னும் மேஜிக் இருக்கா? இருக்கு, ஆனா டார்க் மேஜிக்கா இருக்கு, ஈவிலா இருக்கு, எல்லாத்தையும் அழிக்குது. நல்ல மேஜிக், ஈவில் மேஜிக்னு எங்களால பிரிச்சு பார்க்க முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் மேஜிக்ங்கிறது ஒண்ணுதான். இங்க பாருங்க, இவ்வளவு ஈஸியா நீங்க நல்ல மேஜிக், ஈவில் மேஜிக் ரெண்டையும் ஒண்ணுன்னு சொல்லிடாதீங்க. நல்லதுக்கும் ஈவிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இல்ல இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஜீனி எப்படி திருடப்பட்டதுங்கிறது தான் இப்ப என்னோட கேள்வி. நாங்க சண்டை போடுறதுல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம். ரொம்ப டயர்டா இருந்தோம். சொலாரஸ ஜீனியை பயன்படுத்த சொன்னோம். அவரும் அதை செஞ்சாரு. ஆனா ஜென்சியை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அப்போ நடந்த சம்பவத்துக்கு யாரு பொறுப்பு? யார் பொறுப்பு எடுத்துக்கணும்? சில நேரத்துல அப்படிதான் நடக்கும். அதுக்கு யாரும் பொறுப்பாக முடியாது. குரலை உயர்த்தி பேசாம இருக்கிறதா எப்பவுமே நல்லது. நீங்க உங்க ஜீனியை இழந்ததுக்கு நாங்க காரணமா இருக்க முடியாது. அப்படின்னா நாங்க தான் காரணங்கிறீங்களா?
நாம வேற எதையாவது பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். இத பாருங்க, நாங்க மந்திரத்தை ரிவர்ஸ் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. நாங்க தீ சக்தி எதிர்த்து போராடுவோம். உலகத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவோம். அப்பதான் உலகம் கலர்ஃபுல்லாவும் மக்கள் நிம்மதியாவும் இருப்பாங்க. டோபி இழந்த ஸ்டோர் திரும்ப கிடைக்கும். எல்லாருக்குமே மியூசிக் கிடைக்கும். பொட்டானாவுக்கு ரோட் கார் கிடைக்கும். எங்களுக்கு எங்க டிராகன் திரும்ப கிடைக்கும். ஆமா, சாப்பிடுறதுக்கு பீட்சாவும் கிடைக்கும். ஏன்டா என்னப்பா உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல, எனக்கு அதான பிரச்சனை. இவங்க நியாயத்துக்காக தான் வந்திருக்காங்க போல இருக்கே. எஸ், இத பத்தி நாங்க பேசிதான் முடிவெடுக்கணும். நீங்க இவ்வளவு முயற்சி எடுத்து எங்களை வந்து பார்த்ததுக்கு நாங்க பாராட்டுறோம். நீங்க எங்களை வந்து பார்த்ததுக்கான நோக்கமும் பாராட்டுக்குரியது. எங்க கிட்ட இருக்கிற எல்லா சக்திகளையும் உங்களுக்காக பயன்படுத்த முடியும். ஆனா நாங்க பயன்படுத்த போறதில்ல. நீங்க சொன்னதை ஏத்துக்கவும் முடியாது. நீங்க இங்க இருந்து போகலாம். இல்ல ஒரு நிமிஷம். நாம எடுத்த எல்லா முயற்சியும் வேஸ்டா போச்சு. அப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சா? இல்ல, விட்டு கொடுத்துறாதீங்க. மனுஷங்க எப்பவும் அப்படிதான் நடந்துப்பாங்க. அவங்களால சண்டை போட முடியாதுன்னு தான் அவங்களுக்கு தோணும். எனக்கு என்னமோ நம்ம எடுத்த முடிவு தான் சரின்னு தோணுது.